பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் உடன் விஜய் சந்திப்பிற்கு அம்பேத்கர் திரள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் உடன் விஜய் சந்திப்பிற்கு அம்பேத்கர் திரள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இடத்தை தேர்வு செய்வதில் குழப்பம் நீடித்த நிலையில் அம்பேத்கர் திரள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் உடன் விஜய் சந்திப்பிற்கு அம்பேத்கர் திரள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் உடன் விஜய் சந்திப்பிற்கு அம்பேத்கர் திரள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பூபாலன். வணக்கம், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க பூபாலன். கண்டிப்பாக நிஷா. காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்த பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் திட்டம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர்ந்து 2 வருடங்களாக போராடி வருகின்றனர். போராட்ட குழுக்களை ஆதரவிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் இயற்றி அவர்களை நாளை சந்திக்க இருக்கிறார். அதாவது பரந்தூர் வரக்கூடிய ஏகனாபுர மக்களையும் பரந்தூர் மக்களையும், அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து மக்களையும் சந்திக்கக்கூடிய பகுதியினை 2 தேர்வு செய்தனர். முதலாவது அம்பேத்கர் திடல் என்றும், அதே போன்று பரந்தூர் அருகாமையில் உள்ள வீனஸ் தனியார் திருமண மண்டபம் என தேர்வு செய்திருந்த நிலையில் தற்போது ஏகனாபுரம் அடுத்த அம்பேத்கர் திடலானது தற்போது உறுதியாகியுள்ளது. அதாவது அப்பகுதியில் திறந்தவெளி பகுதி இருந்தாலும் கூட நேற்று இரவு முதல் விட்டு மழை பெய்தும் சேறு சகதியுமாக இருந்து காணப்பட்டாலும் கூட அப்பகுதியில் வந்தால் மட்டுமே அதிக மக்கள் விஜயை சந்திக்க முடியும், அவருடைய பேச்சானது நாளை பேசக்கூடிய பேச்சானது கேட்க முடியும் என்பதற்காக அப்பகுதியினை தற்போது தேர்வு செய்துள்ளனர். அப்பகுதியில் தற்போது சேரும் சகதியுமாக இருந்து வரும் காரணத்தினால் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அதனை சரி செய்யும் பணியில் போராட்ட குழுவினர் தீவிரமாக களத்தில் இறங்கி பணி செய்து வருகின்றனர். அதே போன்று அதாவது அம்பேத்கர் திடல் பகுதியிலேயே மக்கள் சந்திக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வருகை தந்து அதனையும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தற்போது ஆலோசனை மேற்கொண்டு அப்பகுதியில் இன்று சென்று உள்ளார். இதனால் நாளை அதிக மக்கள் வரக்கூடிய இடமாக அம்பேத்கர் திடல் மாற உள்ளதால் அதனை சரி செய்யும் பணியில் போராட்ட குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.